Now I have the privilege of introducing our distinguished guest speaker, Dr. S. Bhaskarane, Superintendent of Police, Cybercrime, Puducherry. Dr. Bhaskarane is a highly decorated police officer with over 3 decades of service. He is not only a cybercrime expert, but also a multifaceted professional with degrees in chemistry, management, and PhD in HR. He has served in some of the most sensitive police units and has been instrumental in solving high-profile cases, introducing IT projects for Puducherry Police and designing Mitra's SOS app for women's safety. A round of applause, please. It was launched by the Lieutenant Governor. He has been recognized with several medals, including Governor's Police Medal and President's Police Medal for meritorious service. His vision of community policing and smart technology adoption has set benchmarks for law enforcement. We are deeply honored to have him with us today to speak on mirroring of current cybercrimes, inspiring netizens towards safer digital conduct. Over to you, sir. இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மேன்மிதக்கு. இங்கே இப்போ எல்லாமே தமிழ் புரிஞ்சிக்க முடியுமா? என் பேர் பாஸ்கரன். நான் எங்கள் ஸ்கூலில் ஐஎம் பேசிக்கலி ஃப்ரம் பாண்டிச்சேரி. பெருசாக நான் ஏசகிரி ஸ்கூல் சொல்லுவாங்க. பிக்கஸ்ட் ஸ்கூல் பாண்டிச்சேரி. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் ஒரு சேம். நான் தான் இருக்கிறதுலே எங்கள் ஸ்கூலில் மக்கு. ஆமாம், ஃபஸ்ட் ரேங்க் லாஸ்ட்லேருந்து. ஆமாம், நான் உதவாங்கன்னா எனக்கு தூக்கம் வராது, என்னை அடிக்கலாம் எங்கள் பிரின்ஸிபாலுக்கு தூக்கம் வராது. ஆமாம், எஸ் பீட்டர்னு சொல்லிட்டு ஈ இஸ் மை ரோல் மாடல். அது உதச்சியால எனக்கு தெரியாது, பட் ஈ பிகம்ஸ் மை ரோல் மாடல். நான் மக்குன்னு உங்ககிட்ட சொல்லக்குள்ள யூ ஷுட் நோ அந்த புரிதல், ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னு கேட்டால் ஒரு அடிமாட்டு மக்குன்னு ஒரு பிராண்ட் பண்ணப்பட்டது. நான் அதுக்கப்புறமா படித்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் ப்ராசஸிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஐ கேம் டு போலீஸ். ஐ வாஸ் இன் இதில் கிரூஸ் பசிக்கும் ஆஸ் கியூசி கெமிஸ்ட். ஃப்ரம் தேர் அங்கேருந்து நான் வந்து போலீஸ்க்கு வந்தீங்கன்னு கேட்டால் ஃபவுண்ட்ரி ஃப்ளக்ஸஸ் அண்ட் கெமிக்கல்ஸில் வந்து கொஞ்சம் பயங்கர டாப்பிங் காட்டினதால என்னாச்சுன்னா கம்பெனியில் ப்ரொமோஷன் போட்டு பூனாவில் போட்டாங்க. ஸோ நம்ம வந்து குண்டசத்தில் குதிரை ஓட்டினோம் பழக்கம். ஸோ அதனால் அங்கேருந்து திருப்பி தாவி இந்த பக்கம் போலீஸ்க்கு வந்துட்டேன். போலீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற ட்ரெடிஷ்னல் போலீஸ் நான் கிடையாது. 16 இயர்ஸ் எஸ்ஐயாக ஒர்க் பண்ணேன். 16 இயர்ஸையும் என்னோட முழு சம்பளமும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஏரியாவுக்கு தான் செலவு பண்ண வழிய 10 நிமிஷம் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. என் தம்பியை விட்டு சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. நல்லா பண்ணுறேன்னு சொன்னால் ரிவார்டு கொடுப்பாங்க. அதையும் தெரியும். நான் வந்து அதாவது என்னன்னா இதுக்கு பேர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க கிக்குன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நமக்கு வந்து அது ஒரு கிக். அது பப்ளிக்கில் வேலைச்சது. நான் எந்த வேஷத்தில் போவேன், யூனிஃபார்மில் போவேனான்னு தெரியாது. இன்னொன்று 90% நான் கேஸே போட்டதில்லை மேடம். எல்லாம் ஸ்பாட் சொல்யூஷன். ஏன்னா நான் வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் போலீஸ் ஆஃபீஸர். பெயில் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா பெயில் வந்து ஒன்று பொண்டாட்டி வரணும், இல்லை அப்பா அம்மா வரணும். ரெண்டுலாம் நான் கொடுக்கணும். வெளி ஆளுக்கு உள்ள வாய்ப்பே கிடையாது. ஸோ வேற ஒரு ஆளை வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நான் விட்டதே கிடையாது. ஸோ நம்மளை செலமாக வந்து எல்லாமே வந்து பாஸ்கர் எஸ்ஐன்னு கூப்பிடுவாங்க. அது வந்து என்னுடைய ஒரு கிக்கு. அப்படி தான் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் என்னன்னா இன்வெஸ்டிகேஷன்ன்றது வந்து அது ஒரு பெரிய கிக். அது கனெக்டிங் கிரைம் அண்ட் கிரிமினல். அந்த கனெக்டிங் கிரைம் அண்ட் கிரிமினல்ல வீணும் நம்பட்டு ஐயம் இவங்க மீதி இருக்கிறாங்க. அவங்க மீன் ரொம்ப ஓவராக பேசக்கூடாது.
கிரைம் அண்ட் கிரிமினல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ளே தான் நம்ம கோக்கணும். இதில் என்னென்னா முக்கியமான விஷயங்கள் நான் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருப்பேன். மைனர்ஸ் என்கிட்ட மாட்டினாங்கன்னா கேஸில், அதாவது என்னை மீறி நான் பெயிலபிளில் மாட்டினாங்கன்னா அங்கே போய் நான் தலையிட மாட்டேன். ஏன்னா அது என் ஜூரிடிக்ஷனே கிடையாது. அதே நான் பெயிலபிள் அஃபென்ஸில் மைனர்ஸ் மாட்டினாங்கன்னா எந்த அளவுக்கு ஆஸ் அன் ஆஃபீஸர் நான் அவங்கள காப்பாற்றலான்ட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுவேன், எங்கள் மேல் அதிகாரியை மீறி. ஏன்னா they don't know where they are, how they conducted. ஏன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ். ஒரு சின்ன கதை சொன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்கூலில் பசங்கள்லாம் போவாங்க வருவாங்க, அந்த ஸ்கூலுக்கு வெளியில் அந்த பங்க் கடையில் உட்காந்து பயங்கரமாக பிஸ்தா மாதிரி தண்ணி தம் அடிப்பாங்க. ஸ்கூலில் வாத்தியார் வேறு படிச்சான்னு கேட்குறாரா, வாத்தியாருக்கு பயந்துங்கன்னு வாத்தியாரை ஒன்று பசங்க பயன்படுத்துவாங்க, இல்லை வாத்தியார்கிட்டருந்து கிளாஸை கட்டிச்சு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்க அந்த பங்க் கடைக்கிட்ட போய் நிற்கக்குள்ள அந்த அண்ணன் பெரிய பிஸ்தான்னு எல்லாருக்கும் தெரியும்னா அந்த அண்ணன் கூட போய் நின்றுங்கன்னு வாத்தியாருக்கு வந்து காட்டுறது, நான் இந்த அண்ணனுக்கு வந்து கூட. அப்போ ஏன்னா வாத்தியார் கேள்வி கேட்க மாட்டார். அதுக்காக அதை அந்த பிஸ்தா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக எடுத்துக்கிட்டான். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சிகரெட் வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் பீரு. அந்த பையனுக்கு அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? இது என்ன பண்ணிட்டான், ஒரு மர்டருக்கு வந்து இவனை வந்து அழகாக அடையாளம் காட்டுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டான். அவன் ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டான். ரேவதி பாரு அங்கே வந்து பர்டிகுலர் ஆள் யாரை சாவடிக்கணுமோ அவன் அங்கே வருவான். இவங்கிட்ட என்ன சொல்லிட்டான், தம்பி சூப்பராக தம்பி, உன்னுடைய திறமை, உன்னுடைய டேலண்ட்டு, உன்னுடைய இன்வால்மெண்ட் வந்து எங்கள் தலைவருக்கு பிடிச்சி போச்சு, உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு. என்னது, அவங்க தலைவருக்கு பிடிச்சி போச்சு, அவன் பார்க்கணுன்னு சொல்கிறான். பையனை கூட பயங்கர குஷி ஆயிடுச்சு, நம்மளை வந்து அவங்க தலைவருக்கு நம்மளை பிடிச்சி போச்சுன்ட்டு. உடனே யாரை சாவடிக்கணுமோ அவன் ஃபோட்டோ காட்டி, இவர் தான் நம்ம தலைவர், சாயங்காலம் நாங்கள் பாருக்கு வர சொல்லியிருக்காரு, நீ வந்துடுன்ட்டு அவன் கையில் ஒரு ஃபோனை கொடுத்தான். நீ போய் நேராக பேசிடக்கூடாது, நீ போய் நேராக பேசிடக்கூடாது. ஸோ அந்த பையன் போய் ஆஸ் யூஷுவல் இஸ் பியூர்லி இன்னசென்ட், யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். இவர் மாட்டம் பாரில் உட்காந்து ரேவதி பாரில் உட்காந்தாரு. இவனுக்கு முதல்ல ஆள் சப்ளை பண்ணி பசங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பீரம் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அவன் உள்ளே வரான். இவருக்கு பயங்கர எந்தூசியாசம், தலைவர் வந்துட்டார், ஆனால் நம்ம அண்ணன் வரலன்னும். உடனே கிடுக்குன்னு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா தலைவர் வந்துட்டாருண்ணே. அவனை பொறுத்தவரையிலையும் ஆள் வந்துட்டான், யார் போடணும், டார்கெட் ஃபினிஷ்டு, ஆள் ட்ரிகர்டு, மற்ற எல்லாம் உள்ளே போந்தான், அவன் வெட்டி போட்டு போயிட்டான். இதில் பார்த்தீங்கன்னா லீகலாக இந்த மைனர் இஸ் an accused. Yes, he is the person inside connecting the crime. ஸோ எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆஃபீஸர் எஃப்ஐஆர் போடக்குள்ள கரெக்டாக ஒரு அக்யூஸ் ஆக்கிட்டாரு. இஸ் கரெக்ட், ப்ராப்பர். அப்புறம் நான் வந்து ஒரு திடீர்னு நம்ம எப்போதும் ஒரு மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஜோக்கர் மாதிரி எங்கெங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு அங்கே உள்ளே போடுவாங்க. ஏன்னா எவ்ரி சிட்டிசன் பிலீவ் மீ, பாண்டிச்சேரி போலீஸில் போய் போனீங்கன்னா பாஸ்கர் ரசீத் சொன்னால் நான் தப்பாக செஞ்சாலும் ஏதோ ஒரு நல்லதுக்காக செய்தாருன்றாங்க. இதுதான் இது ஒரு பெரிய ஒரு இது, ஏதோ ஒரு நல்லதுக்காக செய்தாருன்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்போ உடனே அந்த பேரண்ட்ஸ் வந்தாங்க, விசாரித்தேன், சப்ஜெக்ட் உண்மை. உடனே நான் என்ன பண்ணேன், நேராக ஜட்ஜிக்கிட்ட போனேன், சார் தப்பாக வந்து அக்யூஸ் மார்க் பண்ணியிருக்காங்க, நான் அதை வந்து 161 ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், ஐ எம் மேக்கிங் him as a witness because he is a true eyewitness connecting crime and criminal and he don't know, he is innocent. ஏன்னு கேட்டால் there is no involvement, intention, anything is there. ஏன் நேரம் ஜட்ஜி ஒத்துக்கிட்டாரு. ஸோ இமீடியட்லி ஐ மேட் him as a witness. ஐ ரிமூவ், அவனை வந்து அந்த அக்யூஸ் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து மேப்பிங் ஆஃப், அதாவது இன்வெஸ்டிகேஷன் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் வெப்பன். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான். இது வந்து இப்போ சாதா கிரைமில் கனெக்டிங் கிரைம் அண்ட் கிரிமினல், ஐ விட்னஸ், அதுக்கப்புறமா நம்ம கூட வர்றது வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு. ஸோ இந்த ஹியர்சேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு வந்து
செட்டப் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் கொலாபரேட்டிவ், அதுவும் வந்து 95% to 99% லிமிட் பண்ணிடணும். 1க்கு மேலே 2க்கு மேலே போகக்கூடாது. இது எங்களுடையது. இதே தான் சைபர் கிரைம். சைபர் கிரைமில் என்னன்னா, ஃபஸ்ட்டு கனெக்டிங் மெஷின் டு மெஷின், அதுக்கப்புறமா மெஷின் ஏ வித் தி பர்சன் அண்ட் மிஷன் பி வித் தி பர்சன். ஏன்னா சைபர் வந்து இட் இஸ் டீலிங் பிட்வீன் மெஷின் டு மெஷின் ஒன்லி, and the person operating will be the accused. So here there is a two part, A and B. See, நம்ம ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் நம்ம வந்து விவசாயம் பண்ணக்குள்ள நமக்கு ஒத்தையடி பாதை தான். கொஞ்சம் நல்லா கல்டிவேட்லாம் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த ஜாமான்லாம் தூக்கின்னு வர்றதுக்கு மாட்டு வண்டி பாதை மாதிரி ஒன்று உருவாக்கணும். அதே கொஞ்சம் நம்ம இன்னும் டெவலப் ஆக அந்த பொருள் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு விலைக்கு விற்கிறதுக்கு பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் கொண்டு போக ஆரம்பித்தோம். அதுக்கேற்ற மாதிரி ரோடு பெருசாக்கணும். இதே தான் அந்த இது எப்போ வந்து இந்த ரோடு பெருசாச்சோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் பெருசாயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி ரோடு கனெக்டிங் individuals, and these are the applications playing inside. So as per the technology also பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி we identified. From the radio frequency we identified that VHF is the best radio frequency that has been used for the telegram this thing, and slowly it was being developed for 2G, and then from there we went to 3G where we came across pager and slowly SMS and then big SMS like that. And then the same thing, the pathway developed more, by way we got 4G, 5G and all. In the meantime, the application developers came up. We came across Facebook, WhatsApp, Twitter, everything. So this is the background. That is, we need a network connectivity and then the application. Next. So this is the service providers for the network connectivity, and these are the applications. And this is the database which we have to probe as per the cyber knowledge. So we should have a clear base. What is cyber? It is not that's something அப்படியே எங்கேயோ ஆராய்ச்சியில் வந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, நான் சொல்றது அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது இல்லையா? உடனே அது பயங்கரமாக வந்து அப்படியே மாற்று மொழி இல்லை லாங்குவேஜ். வெரி சிம்பிள். உங்கள் வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு விருந்தாட்டெலாம் வருவாங்க. அப்போது எல்லாம் சப்ளைலாம் பண்ணுவோம். அம்மா என்ன பண்ணுவாங்க? உடனே நம்ம பட்டுன்னு அதை புரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் கால்டு கிரிப்டோ. இதுதான் வந்து என்கோடிங் அண்ட் டீகோடிங். ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நான் என்ன வந்து கிரிப்டோ பண்ணாலும் நீங்கள் வந்து கரெக்டாக டீகோட் பண்ணுறீங்க. இது நம்மளுடைய ஃபேமிலி திஸ் திங். அதே தான் ஃபஸ்ட்டு சைஃபர்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது வந்து ஷார்ட் மெசேஜிங்க. தட் சைபர் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆகி எனக்கு வந்து கிரிப்டோ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் வந்துருச்சு. நத்திங் எல்ஸ். அந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ஃபார்முலா தான் வந்து இப்போ நம்ம வந்து பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சிக்கு உள்ளே போயிட்டோம். கிரிப்டோ கரன்சி தனியாக ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பிளாக் செயின் போட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதை நீங்கள் எல்லாமே ஜெயின்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ சினிமா நடிக்கிறோம் இல்லையா? இப்போ கிரிப்டோ கரன்சி நத்திங் பட் கிரிப்டோ கரன்சியை வந்து அப்படியே நீங்கள் ஹீரோவாக எடுத்துங்க. இப்போ ரஜினிகாந்த் ஒரு கிரிப்டோ கரன்சி, கமலஹாசன் ஒரு கிரிப்டோ கரன்சி, அதே ஜனகராஜ் ஒரு கிரிப்டோ கரன்சி. இப்போ எது அதிகமாக ஓடுது? இப்போ ரஜினிகாந்த் படம் படித்தா நீங்கள் 200 கோடின்றீங்க. அதே ஒரு சாதா ஒரு டான்ஸ் மாஸ்டர் போய் நடிச்சார்னா 1000 ரூபான்றீங்க. இதே தான் வேல்யூவேஷன். ஸோ த கிரிப்டோ இஸ் நத்திங், கிரிப்டோ கரன்சி இஸ் நத்திங் பட் தி வேல்யூவேஷன் விச் தி பாப்புலாரிட்டி கிவ்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் இப்போ நம்ம வந்து வேல்யூவேஷனாக இருப்போம். நெக்ஸ்ட் டெக்னாலஜி. அவங்க சொன்னாங்க ஏதோ பாசு சாசு கீசுனீங்க, அதானுங்க இது. இது என்னன்னா, நம்ம பொதுவாக கூட்டு குடும்பத்தில் இருப்போம். அப்போ என்ன ஆகுன்னா,
அப்பா சம்பாதிப்பார், பெரிய பிள்ளை சம்பாதிக்கும், சின்ன பிள்ளை சம்பாதிக்கும், அந்தாண்ட பக்கம் குத்தகை வரும். அப்போ அம்மா உட்காந்தத்துல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொடுப்பாங்க. அப்போ குடும்பத்தில் வந்து செலவு வந்து குறைக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது. இன்னைக்கு நம்மலாம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், எல்லாம் கல்யாணம் ஆகிற வரலையும் வந்து அப்பா அம்மா, கல்யாணம் ஆகிட்ட பிறகு நான் என் பொண்டாட்டி, நம்ம தான் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அது மட்டும் நம்ம செய்கிறோம். இன்னும் நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் சைக்காலஜிக்கலாக வீக்காக இருக்கிறீங்கன்னு? ஏன்னா இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி திஸ் இஸ் நத்திங் பட் கூட்டு குடும்பங்க. சேஷனா அதாவது இஃப் ஐ வாண்ட் அ சர்வீஸ் ஆஃப், நான் இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் தேவை, சர்வர் தேவைன்னா நான் ஒரு காலத்தில் என்ன பண்ணணும், நான் எனக்குன்னு ஒரு தனியாக சர்வர் வாங்கணும், அதுக்கு பவர் சப்ளை, ஜென்ரேட்டர், அது இதுன்னு எல்லா இதுவும் வாங்கணும், அப்புறம் ஒவ்வொரு அப்ளிகேஷன் வாங்கணும், எல்லாமே அதுக்கு எல்லாம் லைசன்ஸ் வாங்கணும், எல்லாம் பயங்கரமான செலவு. அந்த செலவு எல்லாத்தையும் சீரமாக்கி இவங்க வச்சிருப்பாங்க சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்க கிட்ட எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் வாடகை எடுத்துக்குவேன். ஸோ நான் வந்து செலவு பண்ண தேவையில்லை. ஸோ என்னை செலவு குறைக்கிறது கூட்டு குடும்பம். நத்திங் பட் கூட்டு குடும்பம் இந்த அதர்வைஸ். இப்போ நம்ம சைக்காலஜிக்கலா வீக் சொன்னோம் இல்லையா, யூ ஷுட் நோ நோன் பிளைண்ட்னஸ். என்னது நோன் பிளைண்ட்னஸ்? அம்மா ரொம்ப நல்லவங்க, அம்மாவுடைய அம்மா தெய்வம். அவங்க வந்து யாருக்கும் கொஞ்சம் கூட நினைச்சதே கிடையாது. அப்பா மக்கு, அது நல்லவர். அப்பா மக்கு ஈஸியாக அமைச்சிருவாங்க. அம்மா ஒண்டி இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பா காலி பட்டிருப்பாங்க. அப்பாவுடைய அம்மா சூர்ப நகை வரக்குள்ளேயே பிளான்ல தான் வரும். அது வந்துச்சுன்னா குடும்பம் பிரிச்சுன்னு அர்த்தம். நான் சிரிக்கிறத பத்தி இல்லைங்க, சீரியஸ் சிந்திக்கிறேன். உங்க வீட்டில் எப்படிங்க சார்? அதுதானே சார்? சி, இதுக்கு தான் பேரு நோன் பிளைண்ட்னஸ். என்னது? ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? இன்னும் சிம்பிளா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதே இருக்குது. பகல்ல பாருங்க, நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா அப்படியே தென்னாட்டில் பார்த்த பசங்கள்லாம் வந்து பகல்ல எங்க வேணாலும் போவாங்க. இந்த ராத்திரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கொஞ்சம் இருட்டை பார்த்தான்னு வச்சுக்க, மா கொஞ்சம் கூட வரியா, பா கொஞ்சம் கூட வரியா. ஏன்? இருட்டா இருந்துச்சுன்னா அது பேர் பேய். இன்னும் அந்த இருட்டுல சத்தம் வந்துருச்சுன்னா பேய் கண்டிப்பா வந்துருச்சுங்க. பேய் வந்து அந்த ஜாமான் தடுக்கி தான் ஜாமான் கீழே வந்து போச்சு. கன்ஃபார்ம். ஏன் அவ்வளவு தூரம்? ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டா எங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கல. இல்லை, நான் யோசிச்சு பாருங்க, நம்ம யாரு, நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளை சுத்தி யாரு இருக்கிறா, நம்மளை நம்ம அம்மா காப்பாற்றுவாங்களா, அப்பா காப்பாற்றுவாங்களா, மாமன் மச்சான் நம்மளை காப்பாற்றுவாங்களா? நம்ம வந்து தனி மனுஷன் கிடையாது, நம்மளை சுற்றி ஒரு சமுதாயம் இருக்குதுன்ற எண்ணம் நம்ம கிட்ட டோட்டலாக ஜீரோ. அதே ஒரு எலியை தூக்கி தண்ணியில் போடுங்க, கரெக்டாக நீந்தோம். ஒரு கழுகு பாருங்க, அப்படியே மேலே பறந்தே இருக்கும், சல்லுக்குன்னு டைவ் அடிச்சு அந்த மீனை பிடிச்சின்னு போயிடும். அதுக்கு தெரியுது தண்ணிக்குள்ளே போனால் மூச்சு விடக்கூடாது, தண்ணிக்கு மேலே வந்தால் மூச்சு விடணும்னு. என்ன சார் அது? அவங்க ஏதாவது காலேஜில் படித்தாங்களா? இந்த கழுகு குருவியெல்லாம் கூடு கட்டும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அமெரிக்காலும் ஒரே மாதிரி இருக்கும், இந்தியாவிலும் ஒரே மாதிரி இருக்கும். நான் அநேகமாக நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் குருவிக்கெலாம் வந்து காலேஜ் வச்சு, யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு இந்த மாதிரி இவ்வளோ ரேஷியோவில் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்களா சார்? பார்த்தீங்களா? நமக்கு வந்து காலேஜ் ஸ்கூலு அவேர்னஸ் ஊறப்பட்டது தேவைப்படுது இல்லை? திஸ் இஸ் கால்ட், நம்மளை யாருன்னே நம்ம உணர்றதே கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நமக்குலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வாழ்வியல் இருக்கு. இப்போ சார் வீட்டுக்கு போனால் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸு, மேடம் வீட்டுக்கு போனால் ஒரு சில கண்டிஷன்ஸு, ரெண்டு கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அது எந்த லாலையும் வந்து பப்ளிஷ் பண்ணல.
நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் பாருங்கள், அந்த மெயின் கேட்லேருந்து பேசுறது ஒரு குரூப்பு, அதுலேருந்து நெக்ஸ்ட் உள்ள ஹாலில் வந்து உட்காந்து பேசுறது ஒரு குரூப்பு, அதை மீறி அடுப்பாங்கிற வரலையும் வேற குரூப்பு. இதில் யார் அது மாதிரி வரலாம் போகிறான்னு எந்த வித லாபம் கிடையாது. அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா அடுப்பாங்கிற வரலையும் வரலாம். ஆனால் அப்பாவா இருந்தாலும் அம்மா அலமாரியில் கை வைக்க முடியாது. சார் என்ன சார் உண்மையா இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல, நான் இன்னும் போய் சொல்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். திஸ் இஸ் கால்ட், இப்போ நான் சொன்னது எல்லாமே இதுதான். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் எ ட்ரையாட். ட்ரையாட்னு சொன்னா டு யுவர் லாங்குவேஜ், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு கூலியா, இந்த கூலி படம் பார்த்தவனும் இல்லை, அந்த படம் முடிஞ்சு வெளியே வரக்குள்ள அந்த ரஜினிகாந்த் மாதிரியே வருவாங்க. உண்மையா இல்லையா? அஜித் படமோ இல்லை விஜய் படமோ எந்த படம் பார்த்தாலும் when you are coming out you will be having the tryout of the same hero. So it is called a tryout. Our brain captures the tryout and wants to retain. அந்த tryout you can, உங்களை மீறி உங்க brain can retain for 2-3 hours, no issue. Beyond that நீங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா it becomes your character. அந்த கேரக்டர் ஒரு 6 months நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா it becomes your habit. அந்த ஹேபிட்டை ஒரு 6 months நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா it becomes your culture. என்ன சார் சும்மா காட்டும் டுபா குரல் என்னமோ ட்ரையாட்ன்றீங்க, என்னமோ கேரக்டர்ன்றீங்க, ஹேபிட்ன்றீங்க, கல்ச்சர்ன்றீங்க. இங்கே தான் விசேஷமே. கல்ச்சர்னு வந்துருச்சுன்னா நீங்க செய்யற தப்பு உங்களுக்கு தெரியாது. கல்ச்சர் வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம விதைக்கிறோம், நெல் முளையுது, விவசாயி என்ன பண்ணுவான்னா டெய்லி போய் பார்ப்பான் வேற ஏதாவது சரி முளைஞ்சிக்குதான்னு, களை பிடிக்கிடுவான். இந்த ட்ரையாட் அப்படிதான். ஒவ்வொரு ட்ரையாட்டும் நல்ல ட்ரையாட்டா கெட்ட ட்ரையாட்டான்னு தினந்தோறும் நீங்க எக்ஸாமின் பண்ணி இருக்கணும். ஏன்னா உங்க வீட்டில் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சில ட்ரையாட்லாம் பிடிக்கும், தெருவுக்கு வரக்குள்ள ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிக்கும், ஸ்கூலுக்கு போக்குள்ள ஒரு சில பேர் பிடிக்கும், காலேஜுக்கு போக்குள்ள ஒரு சில பேர் பிடிக்கும். நம்ம உடனே கிடைக்கிற சுகம் தான் நமக்கு முக்கியம். என்னது? ஆமா, ஒரு சில பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்க, சாக்லேட் சாப்பிட்றது ஆசையா இருக்கும், யாருக்கும் தெரியாம திருத்தரமா சாக்லேட் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள். அந்த மாதிரி எந்த ஆசையை எதை ட்ரையாட்டை போய் நம்ம அப்பா அம்மா கிட்ட மற்றவங்க கிட்ட சொன்னா சூப்பர்னு சொல்லுவாங்களோ அது நல்லது. மற்றதெல்லாம் களை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன புல்லா இருக்கக்குள்ள, சின்ன செடியா இருக்கக்குள்ள we can cultivate anything. அதே ஆலமரம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சேம் திங் கல்ச்சர். சாரி, இப்போ இதில் எதுக்காக நான் இந்த கல்ச்சர் எடுக்கிறேன்னா, இங்கே நம்ம எல்லாமே இருக்கிறோம், நமக்கு எல்லாருமே தெரியும், we are all hero within ourselves. நேர்மையாக இருக்கணும்னு நம்ம ரொம்ப நினைக்கிறோம். 2.5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருது, நம்ம எல்லாமே பார்க்குறோம். 4 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, 4 பேர் காசு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வந்து இடி, இந்த பக்கம் போலீஸ், அந்த பக்கம் எலெக்ஷன் கமிஷன், எல்லாம் வந்து காசு கொடுக்காத வாங்காத, காசு கொடுக்காத வாங்காத சுற்றி வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவனும் யாருக்கும் தெரியாமல் கொடுப்பான், நம்மளும் யாருக்கும் தெரியாமல் வாங்கிடுவோம். கொடுக்கிறவன் எங்க கொடுக்கலாம் ஓட்டு போட மாட்டீங்களோன்னு பயந்து கொடுக்கறது, வாங்குறவங்க நல்லா தெரியும் எனக்கு ஒரு ஓட்டு தான் இருக்குது, 4 பேருக்கு போட முடியாதுன்னு நல்லாவே தெரியும், ஆனா 4 பேர்த்தையும் வாங்கிக்குவோம், வெளியே சொல்லவே மாட்டோம். சார் அது வந்து பரவாயில்ல சார், இன்னொன்று தெரியுமா அண்ணா, நீங்க தானே ஜெயிக்க பார்க்குறீங்க, எங்க பார்த்தாலும் விசாரிச்சுண்ணா உங்க பேர் தானே, பார்த்துங்கண்ணா அவர் எது கிஃப்ட் கொடுத்தாரு பொழுது, என்னது ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு பொழுது, கிஃப்டால நீங்க தோத்துட போறீங்க, இவருக்குன்னா அவன் புளியை கரைச்சி விட்டுருவோம், எங்க பார்த்தா நம்ம தான் ஜெயிக்க வரும் பொழுது கிஃப்டால தோத்துட போறோம். உடனே என்ன பண்ணுவார், 10 பேரை பிடிப்பாரு. ஏன்னா அந்த பக்கம் பேங்க்ல பணம் எடுக்க முடியாது, எங்க எல்லா இடத்துக்கும் ரெஸ்ட்ரிக்டடு. அப்ப அங்கங்க பிட்டா கலெக்ட் பண்ணி யாரெல்லாம் ஓட்டு போடுவோம் அவங்களுக்கெல்லாம் கிஃப்டும் கொடுப்பாரு. ஏன்னா ஜெயிக்கணும்.
இங்கே தான் அந்த கல்ச்சர் வருது. நம்ம கல்ச்சர் என்ன தெரியுமா? ஓட்டு போட்ட பிறகு எவன் ஜெயிச்சா நமக்கு என்ன நம்ம போயிடுவோம். நல்லா குறைஞ்ச வச்சு பாருங்க, ஒரு எலெக்ஷனில் காசு கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் 10 கோடி தேவை, மினிமம் 10 கோடி. சும்மா இல்லை. நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம்? சும்மாவா ஜெயிச்சா சுட்டின்னு போகிறாரு, சும்மாவா? அதுதான் நம்மளோட ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே ரைட், ஒருத்தன் ஜெயிக்க போகிறான், அவன் சுட்டின்னு போகிறான், ஓகே. மீதி 3 பேர் தோத்துட்டாங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, 10 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்மளுடைய கல்ச்சருடைய அதாவது மிக உயர்ந்த நிலை. ஜெயிச்சவனும் நான் காசு கொடுத்து ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டான், தோத்தவனும் காசு கொடுத்து தோத்துட்டேன்னு சொல்ல மாட்டான். ஓட்டு போட்டவனும் 3 பேரை நான் ஏமாத்திட்டேன், 3 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டேன், நான் வெளியே யாருக்கும் தெரியாது நான் ஜெயிச்சுட்டேன்னு அவனும் சொல்ல மாட்டான். இதுதான் சார் கல்ச்சர். நமக்குள்ள ஒரு பயங்கர குரூப்பிசம். நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லை. சீரியலை போய் 3/4 மணி நேரம் 24x7 சீரியலை நல்லா பார்ப்போம். நம்ம அப்பாவே வந்து ஏதாவது சொன்னாலும் இவர் ஏதோ ஒரு நோக்கத்தை தான் சொல்றாரு, அந்த சீரியலில் வந்துச்சு. அதான் நம்ம பிரெயினுடைய கெப்பாசிட்டி. மேடம் சொன்னாங்க, பிரெயின் பயங்கரமாக ட்ரை பண்ணும். பிரெயின் இஸ் ஃபாஸ்ட் மிஷின். இன்னும் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ எப்போ நான் சொன்னணும், சமுதாயத்தில் வந்து நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம இன்டர்நெட்னு சொல்கிறோம். அதில் நல்ல சர்ஃபேஸ் நெட்டு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட். இந்த கல்ச்சரில் இன்னும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லாமல் விட்டுட்டேன். வாழ்வியல். கிறிஸ்டியன்ஸ்லாம் எப்படி வாழணும்னு ஒரு புக்கு எழுதியிருக்குது இல்லைங்க? அது உங்களுக்கு தெரியுமா? எந்த புக்கு? கிறிஸ்தவன்ஸ்லாம் பைபிள். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் பைபிள் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. அந்த பைபிளில் இருக்கிறது பிரகாரம் கடமை பூசை எல்லாமே கரெக்டாக போயிடுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை எப்படி வாழணும், ஒவ்வொரு முஸ்லீம் எப்படி வாழணும்னு ஒரு புக் இருக்கு, குரான். ஸோ அது பிரகாரம் தான் அவங்க வந்து. அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்த நம்ம இந்திய மக்கள் எப்படி வாழணும்னு ஒரு சில புக் இருக்கு. இந்த இங்கிலீஷில் சொல்றாங்க, சரியா தெரியல. அது என்ன சார்? ராமாயணம். இது எத்தனை பேர் கை தூக்குறீங்க? பகவத்கீதை எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அங்கே பாருங்க, அப்படி திரும்பி பாருங்க. இதுதான் சார் நம்ம சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த். நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது சார். பேசிக்காக புரிஞ்சுங்க. நம்ம நிறைய பேசுவோம். நம்ம வந்து சாமி கூட போய் என்பிஐ சேர்ப்போம். நான் சாமி கும்பிட்டா எனக்கு இந்த சாமி கிடையாது, என்வி சாப்பிட்டா எனக்கு சாமி கிடையாது, என்வி சாப்பிடலாம் எனக்கு சாமி. இதுக்கு வேற வீட்டில் பார்த்தீங்கன்னா என்விக்கு தனியாக பார்த்துறோம், விச்சரிக்கு தனியாக பார்த்துறோம். ஆனால் சாப்பிட்றதுன்னு அவன் தான். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ நேரம் ஒன் பண்ணி கீழே வந்துட்டோம். சரி, அவங்க சொன்னதை நான் தப்பு சொல்லலை. என்ன பேர் சொன்னீங்க? பகவத்கீதை. See, you should observe very clearly. பகவத்கீதை என்றது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அந்த புக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். பகவத்கீதை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. பகவத்கீதைன்றது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு ஒரு ஜட்ஜி கிட்ட வந்து அந்த கேஸை பற்றி கோர்ட்டில் சொல்லாமல் நேரடியாக வந்து சொல்கிற கதை தான் அது. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னா அங்கே சுற்றி இருக்கிற அந்த ஆப்போசிட் வில்லன் பேர்னா துரியோதனா. துரியோதனனை தோக்கடிக்கணும்னா அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஜாம்பவான்லாம் வந்து சாவடிக்கணும். ஆனால் அந்த ஜாம்பவான்லாம் சாதாரண ஜாம்பவான் இல்லை, அவங்கள யாராலும் ஜெயிக்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரி ஜெயிக்க முடியாத ஜாம்பவான்களை சண்டையிலேருந்து எலிமினேட் பண்ணணும். சண்டையிலேருந்து எலிமினேட் பண்ணணும். பண்ணுறதுக்கு கிருஷ்ணன் வர்றாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜூனியில் வந்து அந்த கேஸை காப்பாற்ற ஜட்ஜிக்கிட்ட போய் சொன்னேன்னு, அதே மாதிரி கிருஷ்ணன் போயிட்டு சொல்கிறார் அங்கே போய், எப்பா உனக்கு தெரியாததெல்லாம்